சர்க்கம் 60. விஸ்வாமித்திரர் திரிசங்கு மன்னவனுக்கு அனுகிரகம் செய்த வரலாற்றை சதானந்தர் ராமனுக்கு கூறுதல். ராமா, வசிஷ்ட புத்திரர்களையும் மகோதயன் என்பவனையும் இன்னனம் சபித்த விஸ்வாமித்திரர் அப்போதே அழைத்தபடியே அவ்விடம் வந்து சேர்ந்த மகரிஷிகளின் மத்தியில் இன்னனம் முடியலானார். இஷ்வாகு வம்சத்தில் தோன்றினவனும் தர்மத்தில் மிகச் சிறந்தவனுமான திரிசங்கு மன்னவன் சரீரத்துடனே ஸ்வர்க்கம் செல்ல விரும்பி அதற்குரிய யாகத்தை செய்விக்க வேண்டும் என்று என்னை சரணமடைந்து இதோ வந்திருக்கின்றான். ஆதலால் இவனது மனோரதம் ஈடேறுமாறு நீங்கள் யாவரும் என்னோடு சேர்ந்து இந்த யாகத்தை நன்கு நடைபெறுத்த வேணும் என்ன. அது கேட்ட முனிவர் யாவரும் கூட்டம் கூடி ஒருவருக்கொருவர் தம்முள் பேசிக் கொண்டார்கள். கௌசிகரோ மிகவும் கோபிஷ்டர். இவருடைய சொற்களுக்கு நாம் இணங்கி இருக்க வேண்டும். இவருடைய கோபத்திற்கு நாம் இரையாக தகாது. நாமும் இவரிடத்தில் சாபம் பெறலாகாது. இப்போது யாகத்தை நாம் நடத்தி வைக்க வேண்டியதே நலம். ஆகவே அவரவர்கள் உரிய ஸ்தானங்களில் இருக்க வேண்டும் என்று அனைவரும் இணங்கியிருந்ததை கண்டு உகந்த விஸ்வாமித்திரர் அந்த யாகத்தில் தாம் அத்வர்யுவாக இருந்தனர். நெறிமுறை தவறாது அவரவர்கள் சகல காரியங்களையும் ஒழுங்குபட நடத்தினர். பின்பு அந்த யாகத்தில் ஹவிசின் பகுதிகளை கொடுப்பதற்காக தேவர்களை அழைக்க அவர்கள் ஒருவரும் வராதிருந்தொழிந்தனர். அது கண்டு மிக்க சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரர் ஹோமம் செய்கின்ற அகப்பையை உயரவெடுத்து கொண்டு திரிசங்கு மன்னவனை நோக்கி, மன்னவனே, யாகம் கிடக்கட்டும். நான் சேர்த்து வைத்திருக்கும் தவத்தின் மகிமையை பாராய். எனது தவ வலிமையை கொண்டே இதோ உன்னை இவ்வுடலோடே ஸ்வர்க்கம் சேர்ப்பிக்கின்றேன் கான். அரச பெருமானே, நீ சரீரத்துடன் ஸ்வர்க்கம் செல்லுக என்று கூறினர். அப்போது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையில் அம்மன்னவன் அப்படியே ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். அப்போது தேவர்களோடு கூடிய இந்திரன் அண்ணனம் மேல் நோக்கி வருகின்ற அம்மன்னவனை கண்டு வெகுண்டு, அடா மூடனே, நீ குருசாபம் பெற்று கெட்டு விட்டாய். ஆதலால் நீ ஸ்வர்க்கத்திற்கு வர தகுதியுடையவை அல்ல. திரும்பி உன்னதத்திற்கே போய் சேருவாயாக. தலைகீழாக நிலத்தில் விழுவாயாக என்று கடினமாக கூறினன். அவ்வண்ணமாகவே கீழ்முகமாக விழத் தொடங்கிய திரிசங்கு மன்னவன் விஸ்வாமித்திரரை நோக்கி, சுவாமி, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினன். அண்ணனம் கதறுகின்ற கூக்குரலை கேட்டு விஸ்வாமித்திரர் மிக்க கோபம் கொண்டு மன்னவன் மீது அருள் புரிந்த சிந்தையுடனே அவ்விடத்திலேயே நிற்க கடவாய் என்று கூறினர். உடனே உலகுக்கு இவரும் ஒரு சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லும்படி தாமும் ஒரு பிரம்மனை போன்று நூதன சிருஷ்டிகளை செய்ய தொடங்கி வேறு சப்த ரிஷிகளையும் வேறு நட்சத்திர மண்டலங்களையும் சிருஷ்டித்து விட்டார். அன்றியும் வேறு இந்திரனையாவது ஏற்படுத்தி விடுகிறேன், அல்லது ஸ்வர்க்கம் இந்திரனற்றதாகவாவது திரிசங்கு மன்னவனையே இந்திரனாக உடையதாகவது இருக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு கோபத்துடன் தேவர்களையும் சிருஷ்டிக்க தொடங்கினர். பிறகு தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் மிகவும் அஞ்சி நடுங்கி விஸ்வாமித்திரரிடம் வந்து வணங்கி, மகானுபாவரே, இந்த திரிசங்கு மன்னவன் குரு சாபம் பெற்று கெட்டனாததால் சரீரத்தோடு ஸ்வர்க்கத்திற்கு வர தகுதியுடையவன் அல்லனே. இதை தேவரீர் ஆலோசிக்க வேண்டாவா என்று வினயமாக உரைத்தனர். அது கேட்டு விஸ்வாமித்திரர், தேவர்கள், நீங்கள் சொல்வது யுக்தமே. ஆயினும் நான் திரிசங்கு மன்னவனுக்கு வாக்குதத்தம் செய்திருப்பதனால் அதற்கு தவறாக நான் நடந்து கொள்ள இயலாது. நான் ஒருபோதும் பொய்யனாக ஆக மாட்டேன். எம் மன்னவனுக்கு உடலோடு கூடவே சாஸ்வதமான ஸ்வர்க்கம் உண்டாக வேண்டும். இப்போது நான் சிருஷ்டித்த நட்சத்திரங்கள் யாவும் நிலை பெற்றிருக்க வேண்டியவையே. நீங்கள் யாவரும் இதை ஒப்புக்கொள்ளவே வேண்டும் என்றனர். அதற்கு அத்தேவர்கள் யாவரும் இணங்க வேண்டியதாகவே நிச்சயித்து, விஸ்வாமித்திரரே, நல்லது, அண்ணனமே ஆகுக. நீர் செய்த இச்செய்கைகள் யாவும் நிலை பெற்றிருக்க கடவன. நீர் படைத்த நட்சத்திர கணங்கள் யாவும் சோதி மண்டலத்திற்கு வெளியில் விளங்கட்டும். அங்கு இந்த திரிசங்கு மன்னவனும் தலைகீழாகவே இருந்து கொண்டு அமரர்களோடு ஒப்ப அமர்ந்திருக்கட்டும். இவன் தனது கோரிக்கை நிறைவேற பெற்றவனாகவே இருக்கட்டும். நட்சத்திரங்களும் இவனை தொடர்ந்து செல்லட்டும் என்று அனுமதி பண்ணி இவரை மிகவும் துதி செய்து நின்றனர். யாகமும் முடிந்ததாகி அவரவர்கள் தத்தம் இருப்பிடம் போய் சேர்ந்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ரா
ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ